இப்போ வந்து நான் செம்மண் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்மண் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து செம்மண்லாம் வந்து கடையில் வாங்குறது இல்லை. இது போல் எங்கள் நிலத்துக்கு பக்கத்து நிலத்துலேயே இந்த மாதிரி மண்ணெல்லாம் ரொம்ப சிகப்பாக இருக்கும். இது என்ன பண்ணுவோம், நாங்கள் வெயில் காலத்தில் நல்லா இந்த மாதிரி வெட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி வெட்டி நிறைய எடுத்துக்கின்னு நம்ம ஜல்லடையில் நல்லா ஜலிச்சிடணும். அது எப்படி ஜலிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், இது போல் அரிசி ஜலிக்கிற ஜல்லடை சின்ன சின்ன கண்ணு வச்சது இருக்குது பாருங்கள். இதில் அள்ளி போட்டு நாங்கள் இங்கேயே ஜலிச்சு எடுத்துன்னு போயிடுவோம். இந்த கல் பெரிய பெரிய கல்லெல்லாம் இங்கேயே போட்டுட்டு ஜலிச்சு எடுத்துன்னு போயிடுவோம். இதில் பாருங்கள், ஜலிச்சோம்னா இது பாருங்கள் இந்த மாதிரி விழும் மண். இதை நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும், நல்லா காய வச்சிடணும். ஈரமாக இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதை நல்லா காய வச்சுட்டு அப்புறமா இந்த ரவை ஜலிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஜல்லடையில் நல்லா ஜலிச்சிட்டோம்னா நம்ம கோலம் போடுறதுக்கு அழகாக செம்மண் ரெடி ஆகிடும். இதில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதில் தான் இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா காய வச்சிடணும். நம்ம பெரிய ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துன்னு போய் வீட்டில் கூட காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது போல் சின்னதாக ரவை ஜலிக்கிற ஜல்லடை இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு ஜலிச்சு ரெடி பண்ணிக்குவோம். நாங்கள் வந்து செம்மண்ணெல்லாம் வாங்குறதே இல்லை. இது நீங்கள் தான் காவி பொடின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் எங்கள் நிலத்தில் பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் எல்லாம் இதை அப்படியே ரெடி பண்ணிப்போம். எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இதை பாருங்கள், ஜலிச்சுட்டு நான் இது எவ்வளோ அழகாக பவுடர் வந்துடுச்சு பாருங்கள். காவி பவுடர்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நாங்கள்லாம் செம்மண்ணுன்னு சொல்லுவோம். கோலம் போட்டுட்டு வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நல்லா காயணும், இன்னும் நல்லா காஞ்சா இன்னும் நல்ல கலர் வரும். இதே மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே செம்மண் ரெடி பண்ணிக்குவோம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இது வேர்க்கடலை போட்டிருக்கு. இந்த பூமியெல்லாம் கூட எல்லாமே செம்மண் தான். இதுலேருந்து தான் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுக்குவோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மண் இப்படி தான் ரெடி பண்ணுவேன் நான். அதான் காவி பொடின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள், அதை நான் இந்த மாதிரி மண்ணிலேருந்து ஜலிச்சு எடுத்துன்னு போய் தான் ரெடி பண்ணிக்கிறது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கைக்கும் ரொம்ப நல்லது. போடும்போது நம்ம கையில் அரிப்புலாம் கூட எதுவும் இருக்காது. இயற்கையான மண் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நான் போடுற தகவலெல்லாம் உங்களுக்கு வந்து நேர்க்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.